சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மிலேருந்து சென்னை ஏரோக்கான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூர் ஏரோக்கான ரிசல்ட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கணும். சென்னை ஏரோ அடுத்து வந்து திருச்சி ஏரோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும். அதுவும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ முடிஞ்சால் மேக் பண்ணி போகிறேன். சப்போஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, நான் வந்து பிடிஎஃப் எப்போ வந்தாலும் அப்டேட் வந்து கொடுக்குறேன். இப்போ எப்படி சென்னை ஏரோ வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா JCO என்ட்ரின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் CE ரிசல்ட்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது. இதுலேயே ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை CE எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. GD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விமனுக்கு அவங்களுக்கான இது, அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், ஸ்டேட்ஸ்மேனு, 10th 8th ட்ரேடு, அப்புறம் வந்து சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, அப்புறம் இன்றைக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணலாம். இது சப்போஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த PDF டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணி, இதில் நம்மளுடைய சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் இதில்னா இதில் இந்த கொடுக்க சென்னை ஏரோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் PDF வந்து உங்களுடைய இதில் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அக்னிவீர் GD வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. GDக்கான இது வந்து நிறையா 23 பேஜுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்னென்னா GDக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னை ஏரோவில் எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 23 பேஜுக்கு வந்து இருக்குது. GDக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சர்ச் ஆகிரும். அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி உங்களுடைய பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு அட்மிட் கார்டில் உங்கள் நம்பர் இருக்கும். அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு, மார்க் எவ்வளோ கட் ஆகும்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து நம்ம சொல்லுவோம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட 20 பேஜுக்கிட்ட ரிசல்ட்ஸ் வந்து GDக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர், அதாவது ஒரு பேஜுக்கு 120னா 2 பேஜ் 2400 பேர்கிட்ட சென்னை ஏரோவில் வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அக்னிவர் டெக்னிக்கல் சென்னை ஏரோ வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுது. ஒரு சம்திங் எண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்பவும் குறைவாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ எண்ணி பார்த்தா கூட ஒரு 120 பேர்கிட்ட தான் இருப்பாங்க. 120க்கும் கம்மியாக தான் டெக்னிக்கலுக்கே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவர் GD விமன் மிலிட்ரி போலீஸ் சென்னை, அதுலேயும் வந்து நல்ல ஒரு குறிப்பிட்டது கம்மியான ஒரு வேகன்சியாக வந்து எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகிரியை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு OA அப்படின்னு சொல்லிட்டு வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு 2 4 6 10 14 பேர்கிட்ட தான் அதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கம்மியான இதை தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 8th. அதுக்கப்புறம் 10th ட்ரேடு பொறுத்தளவில் சென்னை ஏரோக்கு ஒரு வந்து ஒரு 100 120 சம்திங் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 8th ட்ரேடு வந்து கொடுத்துருக்காங்க. 8th ட்ரேடில் வந்து கம்மியான ஒரு ஆளுக்கு தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிப்பாய் ஃபார்மா, அதுலேயும் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து ஆளுக்கு வந்து எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 8 10 11 பேர்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிப்பாய் ஃபார்மாவுக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். நர்சிங் அசிஸ்டண்ட்டும் வந்து ஒரு பெர்மனெண்ட் ஜாப்பு, அதனால தான் இது இன்னும் ஒரு வந்து திருச்சி ஏரோ மட்டும் பெண்டிங் இருக்குது. அது வந்தோடனே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 சம்திங் அவ்வளோதான் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் திருச்சி ஏரோ கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணால் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ முடிஞ்சால் கண்டிப்பாக போட பாருங்கள். 12:30க்கு வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அது வந்தோடனே நீங்கள் வந்து ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஷெடியூல் PDF எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராக வேண்டிய இதுக்கு வந்து இதாகிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து சென்னை யாரோ இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்போ வீடியோ வரும்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப சிங்கிள் இருந்தால், அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.